ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு குணாவிஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஈஸ் எனாபல்ட் மெத்தட் எப்படி நம்ம ஆட்டோமேஷனில் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஈஸ் எனாபல்ட் மெத்தட்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த சைன்இன் பட்டன் வந்து எனாபிள்டாக இருக்கா? இல்லை. இதை வந்து ஈஸ் எனாபல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எனாபிள்டாக இருந்தால் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம வர வைக்கணும். இது ஒரு டெஸ்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெப்சைட் தான். இப்போ நான் இதில் வந்து குணான்னு அடிக்கிறேன், இப்போ இதுலேயும் குணான்னு அடிக்கிறேன். ரெண்டு இன்புட்டுமே ஃபில் ஆனால் மட்டும்தான் இது எனாபிள்டு. பார்க்குறீங்களா? ரெண்டு இன்புட்டுமே ஃபில் ஆனால் மட்டும் இது எனாபிள்டு காட்டுது, இல்லைனா அது வந்து எனாபிள்டு இல்லை. இதை தான் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ குணான அடிச்சாலும் ஃபில் ஆக மாட்டேங்குது. இப்போ இது வந்து கிளிக் பண்ண முடியுமா? முடியாது, காமிக்கவே இல்லையா? இப்படி இருக்கும்போது இது வந்து ஈஸ் எனாபிள்ட் மெத்தடில் நம்ம கால் பண்ணோம்னா ட்ரூவா ஃபால்ஸாக நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது மூலமாக நம்ம ஈஸியாக அந்த மெத்தட் வந்து அந்த எலமெண்ட் வந்து ஐ ஃப்ரேம் மூலமாக மறைஞ்சிருக்கா, இல்லை இதை மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையால் இந்த இன்புட் கொடுத்தா, இப்போ பாருங்கள், இன்புட் கொடுத்தா மட்டும்தான் அது வருது. அப்படின்னும் போது இந்த இன்புட் கொடுக்கறதால தான் அது வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஈஸ் எனாபிள்ட் மெத்தட் யூஸ் ஆகும். சரி வாங்க, இதை எப்படி விஎஸ் கோடில் பண்ணுறது பார்க்கலாம். விஎஸ் கோடில் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த லைப்ரரிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிங்க, வெப் டிரைவர் பையை இம்போர்ட் பண்ணுங்கள். வெப் டிரைவரை இம்போர்ட் பண்ணிவிட்டு இது க்ரோமை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணிக்கலாம். இதோட டெஸ்டிங் வெப்சைட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது இனிஷியேஷன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ வாங்க இப்போ நம்ம எப்படி நம்ம கோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், எலமெண்ட் 1 அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். எலமெண்ட் 1 அப்படின்னு ஒரு வேரியபிளில் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஐடியை போய் ஃபைண்ட் பண்ணிக்குவோம். இப்போ வாங்க அந்த ஐடியை போய் பிக் பண்ணிட்டு வரலாம். எந்த ஐடி? இந்த ஐடி தானே வேணும். ஸோ செலக்டர் ஹப் யூஸ் பண்ணி ஈஸியாக ஐடி எடுக்கலாம். செலக்டர் ஹப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஐடியை நம்ம இதில் காப்பி பண்ணிக்கிறோம். யூசர் நேம் அப்படின்னு ஒரு ஐடி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதில் எலமெண்ட் 2ன்னு ஒன்று வச்சுக்கலாம். எலமெண்ட் 2ன்னு ஒன்று வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஃபில் பண்ண வேணாம். பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த இதுவை மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்காக பை டாட் ஐடி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த எலமெண்ட் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த சைன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஐடியா இது பண்ணி எடுத்துக்கலாம். ஐடி போட்டு இஸ் எனாபிள்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடை இங்கே யூஸ் பண்ணணும். டாட் இஸ் எனாபிள்ட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஓப்பன் பேரண்டைஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இது எனாபிள்டு கிடையாது இல்லையா? முதல் இடத்துனே அந்த இதை நம்ம கிளிக் பண்ண முடியாது. லாகின் மட்டும் முதல் இடத்துனே கிளிக் பண்ணால் இது வந்து ஃபால்ஸ்ன்னு வரணும். ஓகேங்களா? அப்படி அது அந்த மாதிரி ஒரு அவுட்புட் தான் நம்ம இப்போ எதிர்பார்க்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம இங்கே அடிச்சிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் ஒரு டைம் டாட் ஸ்லீப் கொடுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் தான். டைம் டாட் ஸ்லீப்பில் ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். பிரிண்ட் இந்த எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணு, அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதுக்காக தான் அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அப்புறம் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஐடி கமா. இப்போ தான் நம்ம அந்த யூசர் நேம் இன்புட்டுக்கே வரும். இது இருக்குது பார்த்தீங்களா, இதை போய் ஐடியை காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஐடியை காப்பி பண்ணியாச்சு. ஐடியை வந்து யூசர் நேம், இந்த ஐடியை காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து சென்ட் கீஸ் கொடுத்துக்கலாம். சென்ட் கீஸில் குணா கொடுக்கலாம். இப்போ ஃபைண்ட் எலமெண்ட் பை ரெண்டாவது இன்னொரு பாஸ்வேர்டு இருக்குது இல்லையா, இந்த பாஸ்வேர்ட் ஃபீல்டை வந்து நம்ம ஐடி எடுத்துக்கலாம். செலக்டர் யூஸ் பண்ணி ஐடி எடுத்துக்கலாம். யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதில் வந்து அந்த பாஸ்வேர்டு இதை போட்டுக்கலாம். யூசர் பாஸ்வேர்டில் வந்து என்ன கொடுக்கலாம்? விஷன் கொடுக்கலாம். நம்ம சேனல் நேமே கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ரெண்டு இன்புட் ஃபீல்டுமே ஃபில் பண்ணியாச்சு இல்லையா? நல்லா பாருங்கள், ரெண்டு இன்புட் ஃபீல்டுமே அழகாக ஃபில் ஆகிருக்கு.
இப்போ டைம் டாட் ஸ்லிப் கொடுக்கலாம். டைம் டாட் ஸ்லிப்பில் ஒரு 2 செகண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம எலமெண்ட் 2ன்னு ஒன்று வச்சுக்குவோம். இதே தான் இந்த விஷயத்த இங்கே பண்ணோம் இல்லையா, அதே தான் இங்கே இஸ் எனேபிள்டான்னு கேட்கலாம். அதாவது இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இஸ் எனேபிள்டாக இருந்தால் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் பிரிண்ட் எலமெண்ட் 2 எலமெண்ட் 2 வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அவ்வளோதான். டிரைவர் டாட் குயிட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிரைவர் டாட் குயிட்டுக்கும் டிரைவர் டாட் க்ளோஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வாங்க இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இஸ் எனேபிள்ட் மெத்தடை ரன் பண்ணுறோம். எங்கேயும் மேக்ஸிமைஸ் விண்டோ கொடுக்கல, ஸோ அதனால் மினிமைஸில் தான் இருக்கும். இந்த விண்டோ மினிமைஸாக தான் இருக்கும். நம்ம கோட் ரன் ஆகுது. யூசர் நேம் பாஸ்வேர்ட் அது குணா விஷன். இப்போ சைன் கிளிக் ஆகுது. இது யா. ஸோ நம்ம கோடு வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், முதல் வாட்டி கொடுக்கும்போது எனேபிள்டாக இல்லை, ஃபால்ஸ். ரெண்டாவது வாட்டி குணா விஷன் ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிட்டுக்கப்புறம் அது வந்து எனேபிள்டாக இருக்குது. நம்ம கிளிக் பண்ண சொல்ல அது எனேபிள்டாக இருக்கா இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ இஸ் எனேபிள்ட் மெத்தடை இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணோம். நீங்கள் ஆட்டோமேஷன் கோடு ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணும்போது இந்த இஸ் எனேபிள்ட் மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.